ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து இயல் 7 தான் பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து 6ஆம் வகுப்பு தான் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு இயல் தான் பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? இப்போ வந்து கண்டினியூஸாக வந்து போட்டுடலாம். ஏதோ ஒரு நாளைக்கு மட்டும் தான் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து 6ஆம் வகுப்பு ஸ்டார்ட் ஆகிக்குது. கண்டிப்பாக மெதுவாகவே கொண்டு போகலாம். எல்லா லைனெல்லாம் கவர் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. புதுமையில் செய்யும் தேசம் இது. நம்ம இந்தியா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சரி, ஓகே. இந்த இயல் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்மளோட நாட்டோட சிறப்பை தெரிஞ்சுக்கலாம். வாழ்வின் எளிமையின் சிறப்பை தெரிஞ்சுக்கலாம். சமூக மாற்றத்தில் வந்து காந்தியோட பங்கை தெரிஞ்சுக்கலாம். விடுதலை போராட்டத்தில் பெண்களோட பங்கும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சொற்களின் வகைகள், கிராமர், இலக்கணம் பார்க்க போகிறோம். சரி, பாரதம் அன்றைய நாற்றங்கால். நமது நாடு வந்து ரொம்ப வளம் பொருந்தியது. நமக்கு தெரியும், இயற்கை வளம் மட்டுமின்றி இலக்கிய வளமும் மீந்துக்குது. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது நம்ம நாடு. ஏன்னா நமக்கு தெரியும், இந்தியா வந்து பல்வேறு வகையான ஜாதி, மொழி, மதம் நிறைய இருக்குது. அப்போது வேற்றுமையிலும் ஒற்றுமை அப்படின்னா நம்ம இந்தியா, எல்லோரும் இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை, அதை தான் சொல்ல வராங்க. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல்லை உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரு. சரிங்களா? இதெல்லாம் வந்து சயின்ஸு இல்லை சோசியல் சயின்ஸில் வரும். அடுத்தது, இமய முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் எல்லாவற்றும் வேறுபட்டிருந்தாலும் உணர்வால், ஃபீலிங்ஸால் வந்து நாம் எல்லாம் வந்து இந்தியன் அப்படிங்கிற என்ன தான் நமக்குள்ள சண்டை, நதிநீர் பிரச்சனை, அப்படி இப்படின்னு மாநிலத்திடையே பிரச்சனை அப்படின்னு வரும்போது வந்தே மாதரம் அந்த சாங் இல்லை ஜனகன மனகன அந்த பாட்டு கேட்டால் நம்ம எப்படி இருக்கோம், அந்த அந்த ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, இந்தியன், அந்த தான் சொல்ல வராங்க. சரி, ஓகே. புதுமைகள் செய்து தேசம் இது, பூமியோட கிழக்கு வாசல் எது அப்படின்னு கேட்பாங்க. இந்தியா. பூமியின் கிழக்கு வாசலாக வர்ணித்த கவிஞர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தாராபாரதி. தாராபாரதிங்கிறது யாருன்னா அவர் ஒரு கவிஞர் தான். இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். கவிஞர் அப்படிங்கிற அடைமொழியால் வந்து அழைக்கப்படுறாரு. புதிய விடியல். இவர் வந்து எப்படி சொல்லணும்னா, இவர் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். கிழக்கு வாசல் இந்தியாவை சொல்கிறாரா, அதனால கிழக்க பார்த்து நின்றுட்டுருக்கிறாரு. கிழக்கு வந்து விடியுது, புதிய விடியல் கிழக்கு தானே இருக்குது, அதனால இது எங்களுக்கு கிழக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த சூரியனோட வெளிச்சம் வந்து அவரோட விரலில் பட்டு விரல் நுனி வெளிச்சமாக மாறுது அப்படிங்கிற மாதிரி நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்ல வராங்க. அதுதான் வந்து சுருக்கமாக வந்து இப்போ வள்ளுவர் செய்த குறள் வந்து இந்தியா தாய்க்கு வந்து நம்மளோட இந்திய தாய்க்கு வந்து ஒரு நூலாடையாக இருக்குது. மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை தான் நம்மளோட திருக்குறள். அப்புறம் வந்து காளிதாசனோட தேனிசை பாடல்கள் காவிரி. காளிதாசனுக்கு வந்து காவிரியும், கம்பனோட அமுத கவிதை வந்து கங்கை அலைகளுக்கும் இசையமைக்குது. பார்த்தீங்கன்னா, இந்த கா ஞாபகம் வச்சுக்கோங்க. காளிதாசன், காவிரி, அப்புறம் கம்பன், கங்கை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, கன்னியாகுமரியோட கூந்தலுக்காக காஷ்மீரில் இருக்கிற பூக்கள் தோட்டத்தை வந்து பூ தொடுக்கும்னு சொல்கிறாங்க. மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும். இதெல்லாம் ஒற்றுமை. ஆப்போசிட்டாக மேற்கு கிழக்கு, அப்புறம் மேலே வந்து காஷ்மீருக்கு, கீழே கன்னியாகுமரிக்கு இருந்தாலும் அவங்களுக்காக கீழக்கரைகளுக்காக அந்த காஷ்மீர் வந்து நமக்கு பூ கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த இவ்வளோ வேற்றுமை இருந்தாலும் ஒற்றுமையை வந்து சொல்கிறாங்க. சரி, புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி தான் வந்து அரசின் ஊன்றுகோலாக இருந்தது. சரிங்களா? இந்த பாட்டை கொடுத்தும் கூட யாரோட கைத்தடி அரசின் ஊன்றுகோலாக இருந்ததுன்னு கூட கேட்பாங்க. அப்புறம் புதுமையில் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்த லைன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக உண்மை, தேசம்னா நாடு. நம்ம சொன்னது தான் வந்து இதிலெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. தேசம் உடுத்தி நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் அப்படின்னு பார்த்தா காவிரி கரைன்னு பார்த்தோம். கம்பனுக்கு யார்? கங்கை. ஓகேங்களா? கலைக்கூடமாக காட்சி தருவது என்னது? சிற்பக்கூடத்தை தான் அப்படி கலைக்கூடமாக காட்சி தருதுன்னு சொல்கிறாங்க. நூலாடையை வந்து நூல் கூட்டல் ஆடை, எதிரொலிக்க அப்படிங்கிறது இது சேர்த்து எழுதுகிறோம்.
தமிழ்நாட்டில் வந்து காந்தி வந்து எளிமையை வந்து ஒரு அறமாக தான் வந்து போற்றியிருக்கிறாரு. அவர் காலடி படாத இடமே இல்லை. தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு வந்து ஒரு தனி பற்று இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து மதுரை காந்தி அருங்காட்சியகம். பார்த்துக்குங்க, மதுரையில் வந்து காந்தி அருங்காட்சியகம்னு போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரி, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், மதுரையில் தான் வந்து காந்தி அருங்காட்சியகமும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். காந்தியடிகளுக்கு வந்து தமிழ்நாட்டு மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு இருக்குது. பல முறை வந்து தமிழ்நாட்டில் வந்து பயணம் செஞ்சுக்கிறாரு. அப்பப்போ வந்து அப்போது சுவையான பல நிகழ்ச்சி வந்து நடந்திருக்குது. அதில் வந்து சிலவற்றை நம்ம காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1909 அதாவது 1919 வந்து பிப்ரவரி மந்தில் காந்தியடி வந்து சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. சரிங்களா, காந்தியடி வந்து சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. எப்போ பிப்ரவரியில் எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, அப்போ வந்து ஆங்கில அரசு வந்து ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. அதை வந்து அந்த கடுமையான சட்டத்தை வந்து நடைமுறையே படுத்திருச்சு. சரிங்களா, ரவுலட் சட்டம், அதான் கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. அப்படின்னு என்னென்னா வந்து யாரையும் எந்த விசாரணையின்றியும் கைது செய்யலாம். இப்போ என்னை வந்து கைது செய்ய வராங்கன்னா நீங்கள் எதுக்கு கைது செய்கிறீங்க நான் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சட்டம், அதனால கருப்பு சட்டம்னு சொல்கிறாங்க. அதையே எதிர்த்து போராட்டத்துக்கு தான் வந்து காந்தியடிகளை வந்து திட்டமிட்டிருந்தார். அதை பற்றி ஒரு கலந்தாய்வு கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னா ராஜாஜி யார், நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அப்படின்லாம் சொல்லலாம். அவர் வந்து காந்தியடிகளோட அவரோட வீட்டில் வந்து நடைபெற்றுருந்துச்சு. இவங்கெல்லாம் வந்து கூடுறாங்க. அப்போ வந்து காந்தியடிகள் அங்கே வந்து ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார். அப்போ அவருக்கு அருகில் வந்து ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த நம்ம தலைவர் பாரதியார் வந்து அங்கே போய் காந்தியடிகளுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, காந்தி அவர்களே, நான் வந்து இன்றைக்கி சாயங்காலம் மாலை வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன். அதுக்கு நீங்கள் வர முடியுமான்னு கேட்குறாங்க. இன்று நான் வர முடியாது. வேற ஒரு நாளைக்கு மாற்றி வைக்க முடியுமா? உங்கள் பொதுக்கூட்டத்தை வந்து நாளைக்கு நடத்த முடியுமான்னு கேட்குறாரு. முடியாது, திட்டமிட்டபடி தான் நடக்கும். தாங்கள் தொடங்க போய் இயக்கத்துக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா காந்தியடிகள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்களா, அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போனே வந்து யார் அது அப்படின்னு காந்தியடிகள் வியப்புடன் கேட்குறாங்க. இவர் தான் வந்து எங்களுடைய தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு ராஜா சொல்கிறாங்க. அப்படியா, இவர் வந்து பத்திரமா பாதுகாத்துக்குங்க அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாரு. இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றி காந்தியடிகள் அதோட மதிப்பீடு வந்து அறியல. தமிழ்நாட்டு கவிஞர்னு சொன்னே இவர் பத்திரமா பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதெல்லாம் வந்து 1919 நடந்தது. மறுபடியும் 21 வந்து அப்போ வந்து பிப்ரவரியில் வந்தார். ஏன்னா ரவுலட் சாட்டை பிப்ரவரியில் தான் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து செப்டம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதம் 9வது மாதத்தில் வந்து காந்தியடிகள் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அப்போ வந்து புகைவண்டியில் வந்து மதுரைக்கு போகிறாரு. அப்போ தான் வந்து மக்கள் வந்து என்ன நம்ம ஆளுங்க தான் மதுரைக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, இடுப்பில் வந்து சும்மா ஒரு துண்டு மட்டும் போட்டு அணிஞ்சுக்கவே பார்க்குறாரு. அப்போ காந்தியடிகள் நீளமான வேட்டி, மேல் சட்டை, தலைப்பாக அப்படியெல்லாம் போட்டு போயிருக்கிறாரு கம்பீரமாக. அவர் பெரும்பாலான இந்தியர்கள் வந்து போதிய உடைகள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க, நான் மட்டும் இவ்வளோ துணி அணிகிறதா அப்படின்னு சிந்திக்கிறாரு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் துண்டு மட்டுமே அணிய தொடங்கியிருக்காரு. அதாவது நம்ம விவசாய குடும்பத்துலேயே நார்மலாக பார்த்தா எங்கள் வீட்லேயே எல்லாமே தமிழ்நாட்டில் பாதி பேர் அப்பாங்கெல்லாம் வந்து மேல் சட்டை இல்லாமல் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க விவசாயம் பண்ணிவிட்டு இப்போல்லாம் ட்ரெஸ் இருக்குது அழுக்காயின்னு சொல்லிட்டு போட மாட்டேங்கிறாங்க. சரி விடுங்க, சும்மா ஒரு காமெடி. அதான் அப்படியெல்லாம் பார்த்துட்டு நம்ம மட்டும் இப்படி இருக்கிறதா அப்படின்ட்டு எளிமை திருக்கோலம் இது மூலிமா இவரோட இந்த தோற்றத்துக்கு நம்ம தான் காரணம், மதுரைக்காரங்க தான் காரணம். சரிங்களா, பெரும்பாலான இந்தியர்கள் அதை பார்த்துட்டுமா. சரி, ஓகே. காந்தியடிகள் ஒரு முறை வந்து மறுபடியும் காரைக்குடியை சுற்றியுள்ள ஊரில் வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு. அப்போது கானாடு காத்தான் அப்படிங்கிற ஒரு ஊரில் அவர் தெரிஞ்ச ஒருத்தர் தங்கியிருந்தார். ஸோ அப்போ அந்த வீடு வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் எக்ஸ்பென்சிவான வெளிநாட்டு பொருட்கள் நிறைய இருந்தது. அப்போ காந்தியடிகள் வந்து அந்த அன்பரிடம் வந்து, உங்கள் வீட்டு எல்லாமே வந்து வெளிநாட்டு பொருட்களால் தான் நீங்கள் அழகாக செஞ்சுருக்கிறீங்க, அதற்கு செலவு அந்த செலவு பணத்தில் 10ல் ஒரு பங்கு என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா இதை விட அழகாக நான் செஞ்சுருவேன். அதை கேட்டு அவர் வந்து தலையை குனிஞ்சிட்டாரு. அவர் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பார் போல். சரி, ஓகே, மறுபடியும் போகலாம் அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கே போகிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது வெளிநாட்டு பொருள் ஒன்று கூட இல்லையாமா. அப்புறம் காந்தியடிகளுக்கு வந்து ஒரே மகிழ்ச்சி. சரி, நம்ம பேச்சை கேட்டு அவர் மாறியிருக்காரு அப்படின்னு பாராட்டியிருக்காரு.
காந்தியடிகள் இதே மாதிரி ஒரு முறை மதுரையில் வந்து தங்கியிருந்துக்கிறாரு. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் அப்படின்னு தலைவர்கள் வந்து அவரை வந்து அழைச்சிருக்கிறாங்க. அந்த கோவிலுக்குள்ளே செல்றதுக்கு எல்லா மக்களுக்கும் அனுமதி இருக்குதா அப்படின்னு காந்தியடிகள் கேட்குறாரு. அங்கே இருக்கிறவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு நாங்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கோவிலுக்கு செல்ற எல்லாருக்குமே உரிமை இருக்குதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மதுரைக்கு வந்த பிறகு காந்தியடிகள் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருக்காரு. கிரேட்டில். சரி, ஓகே. என்னதான் வந்து இவரை பற்றி இப்படி இருந்தாலும் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறையா விமர்சனங்களும் பார்த்துருப்போம். ஒரு தலைவர் இருந்தால் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவாக சொல்லுவாங்க. நானே நிறைய பார்த்துருக்கேன். இவரோட சுயசரிதை வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக டைம் இருந்தால் படித்து பாருங்கள். நானும் படித்து பார்க்குறேன். இதே போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடந்திருக்குது. குற்றால அருவியில் வந்து நீராட அனைவருக்கும் உரிமை வந்து அளிக்கப்பட்டிருந்துக்குது. ஆனால் அருவிக்கு செல்றதுக்கு அந்த எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருக்குது. அப்போ வந்து அது வழியாக செல்றதுக்கு மட்டும் ஒரு சிலருக்கு தடை. அப்போ சுற்றி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த அருவியில் வந்து நீராட முடியாது. எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அந்த வழியில் போக முடியாது. அப்போ அந்த வழியில் போனால் தானே குளிக்க முடியும். அப்போ வந்து அதை அறிஞ்ச காந்தியடிகள் வந்து குற்றால அருவியில் வந்து நீராடுறதுக்கு மறுத்துட்டார். மனுஷங்கிட்ட உயர்வு தாழ்வு காட்டக்கூடாது அப்படிங்கிறது வந்து காந்தியடிகள் வந்து உறுதியாக கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டார். காந்தியடிகளின் கையெழுத்து, தமிழ் கையெழுத்து பார்த்துட்டிங்களா? இதுக்கு காரணம் யார்? ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது. இவர் வந்து இப்படி தமிழில் கையெழுத்து போட்டிருக்காரு. அதுக்கு காரணம் இரட்டைமலை சீனிவாசன். சரிங்களா? இரட்டைமலை சீனிவாசன் தாத்தா என்று அழைக்கப்படுவார் தெரியுங்களா? அவர் தான் வந்து காந்தியடிகளுக்கு வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. கையெழுத்து போட்டு பழக்கியிருக்காரு. சரிங்களா? இதெல்லாம் வந்து நான் எப்படியோ வெளியே படித்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. சரி, ஓகே. படிக்க தான் நமக்கு எல்லாமே தெரியுது. நானும் ஸ்டார்டிங்கில் படிக்க வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்போவுமே வந்து ஒரு 50% தான் தெரியுது. இருந்தாலும் தமிழ் எனக்கு நல்லா வரும். சரிங்களா? தயவு செஞ்சு நம்பலாம். சரி, அடுத்தது. காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கு உள்ள ஒரு தொடர்பை பற்றி பலமுறை கூறியிருக்காரு. தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் வந்து தமிழ் மொழி வந்து கற்றுக்கிறதுக்கு தொடங்கிட்டார். ஜி போப்பு எழுதிய தமிழ் கையேடு வந்து அவர் வந்து ரொம்ப கவர்ந்ததாக சொல்கிறாரு. திருக்குறள் அவரும் தமிழ் கையேடுக்கு அப்புறம் திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாரு. 1937 வந்து சென்னையில் வந்து இலக்கிய மாநாடு வந்து நடைபெற்றுருக்குது. அந்த மாநாட்டுக்கு வந்து காந்தியடிகள் தான் வந்து தலைமை வகிக்கிறாரு. சரி, தலைவர். ஓகே, தலைமை வகிக்கிறார். அதுக்கு வரவேற்பு குழுவாக இருக்கும் ஒரு தலைவராக இருக்கணும் பார்த்தீங்களா? அவர் தான் வந்து உவே சாமிநாதர். வரவேற்பு குழு தலைவர்னா வருக நன்றி எல்லாத்துக்கும் வணக்கம், இப்போ வந்து இவங்க பேசி தொடங்கி வைப்பாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவர் தான் வரவேற்பு குழு தலைவர். சரி, உவே சாமிநாதன் உரையை கேட்ட காந்தியடிகள் வந்து மகிழ்ந்தார். இவரோட இந்த பெரியவோட அடிநிலையில் இருந்து நான் தமிழ் கற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னது யாருன்னா காந்தியடிகள். யாரை சொன்னார்னா உவேசா தாத்தா, நம்ம தாத்தாவை சொல்கிறாரு. இந்த நிகழ்வு மூலம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் மலர வேண்டும் இனிமே காந்தியடியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. தமிழ் மொழி மீது கொண்ட பற்றியே அறிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க இந்த பாடம் முடிஞ்சுது. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை. காந்தியடிகள் இப்போ தான் நம்ம பார்த்தோம். உவே சாமிநாதர் அடிநில் கற்க வேணும் சொன்னவர். ஓகே, இலக்கிய மாநாடு சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் வந்து ஒரு அருவி. தமிழ் கையேடு எழுதினது வந்து ஜி போப். அடுத்தது இயல் 7 செம்ம கதை பார்க்க போகிறேங்க. வாங்க. நான்லாம் ஃபஸ்ட்டு இது படிக்கும்போது ரொம்ப போர் அடித்து படித்தேன். எல்லாமே தான். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுங்க. உங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வரும். இதில் வந்து வேலுநாச்சியார் பற்றி பார்க்க போகிறோம். அவங்க வந்து யாருன்னா, சரி ஃபஸ்ட்டு அந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் தான் வந்து நம்ம சின்னதாக வந்து நாட்டை கைப்பற்றினாங்க. நம்மளுக்கு தெரியும் ஐரோப்பியர் வருகை அப்படிங்கிற டாப்பிக்கில் ஐரோப்பியர்கள் யார் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸர் வருவாங்க, அப்புறம் யார் வருவாங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்க, இந்த மாதிரி டேனிஷ்காரங்க, அந்த மாதிரிலாம் ஒரு 5 பேர் வருவாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க தான் வந்து பிரிட்டிஷ். ஆனால் அவங்களாம் வந்து போயிடுவாங்க நாட்டை விட்டு. இவங்க வந்து ஆதிக்கம் செலுத்தி இங்கேயே நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் தான் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து எதிர்த்து நம்மளோட முன்னோர்கள் நிறையா போராடினாங்க. அதில் ஒருத்தங்க தான் வந்து வேலுநாச்சியார். சரிங்களா? ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச செல்லமுத்துவோட மன்னரோட ஒரே ஒரு மகள் அவங்க தான் வந்து வேலுநாச்சியார். இவங்க வந்து நம்மளுடைய தாய்மொழியாக தமிழ் மட்டும் இல்லாமல்
இங்கிலீஷ், அப்புறம் ஃப்ரெஞ்சு, உருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 மொழி தெரிஞ்சிருக்காங்க வேலு நாச்சியார். நாச்சியார் 4 மொழி சரிங்களா? தமிழ், இங்கிலீஷ், உருது, ஃப்ரெஞ்சு. அதுக்கப்புறம் என்னென்ன சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி. இதுவும் 4. என்னென்ன சிலம்பம் தெரியும், குதிரை ஏற்றம், கண்டிப்பாக போர் தெரிஞ்சிருக்கும், வில் பயிற்சி தெரிஞ்சிருக்கும். ராணினாவே வந்து பயங்கர விடுதலை போராட்டம் செய்கிறாங்கனாவே வீரமங்கையாக தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை வந்து மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் பார்த்துங்க. 16 வயசுலேயே மேரிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். காளையர் கோயிலில் நடைபெற்ற ஒரு போரில் வந்து முத்துவடுகநாதர் வந்து இறந்துருவார். ஆங்கிலேயர்களால் வந்து கொல்லப்பட்டுருவார். வேலு நாச்சியார் வந்து அப்போ தப்பிச்சு ஓடி எங்கே போவாங்கன்னா திண்டுக்கல் கோட்டைக்கு போயிடுவாங்க. அவங்க போய் கோபால நாயக்கரோட உதவியோடு அங்கே இருப்பாங்க. 8 ஆண்டுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா திண்டுக்கல் கோட்டையில் வந்து ஆலோசனை வந்து நடந்துகிட்ருக்குது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை அதான் நம்ம வேலு நாச்சியார் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா கவலையோடு சின்ன மருது பெரிய மருதுங்கிறவங்க வந்து படைத்தளபதி அமைச்சர் வந்து தாண்டவராயர் இவங்கக்கிட்ட எல்லாம் வந்து நம்ம இதோட சிவகங்கை இழந்து 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சோகமான குரலை வந்து சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க அரசியாரே, நம்ம எல்லாம் சிவகங்கையை வந்து மீட்கிற நாள் வந்துருச்சு, மீட்டெடுக்கிற நாள் வந்துருச்சு அப்படின்னு யார் சொல்கிறான்னா தாண்டவராயர் சொல்கிறாரு. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். யார் சொல்கிறா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கூட கேட்குறாங்க. அந்த இனிய நாளை தான் நானும் காத்துட்ருக்கேன் அப்படின்னு வேலு நாச்சியார் சொல்கிறாங்க. அப்போ வெளியே ஆரவாரம் கேட்டது. அப்போ வந்து மைசூர்லேருந்து ஹைதர் அலியை அனுப்பிய படை வந்து விட்டதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து வேலு நாச்சியார் தான். அப்போது வந்து அந்த ஒரு வீரன் வந்து நிற்கிறாங்க. அரசியருக்கு வணக்கம், மைசூர்லேருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சி, அவங்கள வந்து ஓய்வு எடுக்க சொல்லுவாங்க, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹைதர் அலி வந்து உறுதியாக வந்து நம்மளுக்கு படை அனுப்புவாங்கன்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா அமைச்சர் சொல்கிறார் சரிங்களா? அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா கவலைப்படாதங்க அரசியாரே, நம்ம சீக்கிரமாக அந்த நாள் வந்துடும், சிவகங்கை மீட்கிற நாள் வரும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அந்த குதிரைப்படையை ஹைதர் அலி அனுப்பி வைப்பாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். சரி, அடுத்தது என்ன சொல்கிறாரு? எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அரசியர் வந்து கேட்குறாங்க, நம்ம இருவரும் வந்து ஹைதர் அலியை வந்து சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா? அப்போ வந்து அவரிடம் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, உறுதிமொழி வந்து தெரியும். அப்போ நீங்கள் அது பேசுகிற இதில் வந்து அப்போது அவரோட ஃபேஸில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி தோன்றி வந்து நான் கண்டேன் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இடையில இந்த இங்கிலீஷில் சொல்கிறது வந்து நம்ம நார்மலாக பேச்சு வழக்கில் இதில் கலந்துருச்சு. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கேஷுவலாக சொல்கிற மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஏன்னா எனக்கும் தாய்மொழி மேலே பற்று இருக்குது. அப்படி சொல்லி கொடுத்தா யாருக்கும் புரிகிறதில்ல. ஈஸியான ஒரு மெத்தடுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறேன். மற்றபடி நான் தமிழில் தான் படிப்பேன் சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டான்னா சொல்லிடுங்க. நான் இப்போதைக்கு இந்த மாதிரியே அவங்கக்கிட்ட நார்மலாக உரையாடுற மாதிரி பேசிகிட்ருக்கிறேன். அரசியரோட பன்மொழி அறிவு வந்து நமக்கு ரொம்ப பயன் தருது அப்படின்னு யார் சொல்கிறது? சின்ன மருது சொல்கிறாங்க. சின்ன பசங்களுக்கு தான் வந்து நம்ம பன்மொழி எல்லாமே சொல்லி கொடுப்போம் பார்த்தீங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஓகே. 5000 குதிரைப்படை வந்து வந்துட்டாங்க. நாளை வந்து சிவகங்கையை மீட்க புறப்படலாமா அப்படிங்கிறாங்க. சரி, பெரிய வேணுவான் சண்டைக்கே தெரியும் அப்படிங்கிற நினச்சிக்கோங்க. வாங்க சண்டைக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க பெரிய மருது. என் கணவர் கொல்லப்பட்ட இடம் வந்து காளையர் கோயில் தான். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம காளையர் கோயிலை வந்து மீட்டு எடுக்கலாம். அப்புறம் வந்து அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்த நாள் வந்து காளையர் கோயில் நோக்கி வேலு நாச்சியாரோட படை வந்து புறப்பட்டுச்சு. அப்புறம் வந்து ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து மருது சகோதரர்களும், பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து குயிலியும் வந்து தலைமையேற்கிறாங்க. காளையர் கோயில் வந்து வேலு நாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையான கடுமையான வந்து போர் நடந்துச்சாமா. இறுதியில் வந்து ஆங்கிலேயரோட படை வந்து தோத்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அரசியர் அவர்களே, காளையர் கோவில் நம்ம கைக்கு வந்து விட்டது, நாம் இப்போது சிவகங்கையை மீட்டரலாம் அப்படின்னு ஆங்கிலேயர் வந்து விரட்டிடலாம் அப்படின்னு யார் சொல்கிறது? இதையும் பெரிய மருது சொல்கிறாரு பார்த்தீங்களா, சண்டைகளுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். அவசரம் வேணாம், இப்போ வந்து சிவகங்கை கோட்டைகள் வந்து கதவுல வந்து அடைச்சிருக்கும். விஜயதசமி அந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து விஜயதசமின்னு சொல்லுவாங்க. இதில் விசையன்னு எழுதியிருக்காங்க, வரல. திருநாள் அப்போ வந்து கதவுகள் திறக்கப்படும். அப்போ வந்து நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு நம்ம அரசியர் சொல்கிறாங்க. அப்பவும் பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சின்ன மருந்து சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைத்தனமாக கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா, விஜயதசமி நாளில் வந்து கோட்டைக்கு செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது. நமது பெண்கள் படைப்பிரிவு வந்து கூடைகளில் வந்து பூக்கள் பழங்கள் ஆகிட்டவுடன் அந்த ஆயுதங்களெல்லாம் வந்து அந்த
பூ பழங்களை எடுத்துகிட்டு போவாங்களோ அதுக்குள்ளே ஒழிச்சிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தாக்குதல் தொடங்கிய உடனே நம்ம ஆண் படைப்பிடி வீரர்களும் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படியே ஆகட்டும் அரசியலே. இன்னும் ஒரு செய்தி, உங்களை வந்து காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் ஒரு பொண்ணை வந்து ஆங்கிலேயர் வந்து வற்புறுத்தினாங்களாமா. அவங்க வந்து மறுத்ததுனால அவர்களை கொன்றுட்டாங்களாமா. அவருக்கு நம்ம உரிய முறையில் வந்து சிறப்பு செய்யணும் அப்படின்னு இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் சொல்கிறது வந்து அமைச்சர் தான். அவருக்கு நடுகள் நடுறதுக்கு வந்து ஒரு ஏற்பாடு செய்யுங்க, அவங்களோட பெருமையை எல்லோரும் அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு அரசியல் சொல்கிறாங்க. அப்படியே செய்வோம் அப்படின்ட்டு அமைச்சர் செய்கிறாரு. விஜயதசமிக்கு முன்னாடி நாள் சிவகங்கை நோக்கி புறப்பட்டது. அந்த படை வந்து புறப்பட்டுச்சு. வழியில் வந்து நடப்பட்ட நடுகள் முன்பு குதிரையிலிருந்து இறங்கி வேலுநாச்சியார் வந்து அவர் வச்சுருந்தாங்களா பார்த்தீங்க தாலியை, அந்த அவரோட தாலியை வந்து நடுகளுக்கு வந்து காணிக்கை செலுத்திட்டு போனாங்களாமா. உடையாள் புகழ் ஓங்கு என்று வீரர்கள் எல்லாம் வந்து முழக்கமிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம ஸ்லோவாக தானே படிக்கிறோம், எக்ஸாமும் இன்னும் வரல, இப்போ தான் நடந்து முடிஞ்சுது. ஸோ வந்து நம்ம லைன் பை லைனாக படிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தெளிவாகவே கொண்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ தான் கொஸ்டின் கேட்டால் கூட நமக்கு வந்து அந்த ஒரு கதை மாதிரி மைண்டில் வந்து நிற்கும். சரிங்களா? சரி, அப்போ வந்து பெண்கள் படைப்பிரிவு வந்து மாறு வேஷத்தில் வந்து அப்படியே போகிறாங்க. அங்கே அப்புறம் உள்ளே போனதுமே வந்து ஆயுத கிடங்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன், தீ எறிவது தெரிஞ்ச உடனேயே வந்து நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா குயிலி சொல்கிறாங்க. அப்படியே ஆகட்டும்ன்ட்டு அரசியரும் சொல்கிறாங்க. குயிலியும் போயிட்டு பெண்கள் படைப்பிரிவு கோட்டைக்குள்ளே போகிறாங்க. சிறிது நேரத்துலேயே வந்து கூச்சல் வந்து ஏற்படுது, ஏன்னா தீ எரியுது. அப்புறம் எல்லாம் படையால் உள்ளே போகிறாங்க. வேலுநாச்சியார் போகிறாங்க. எல்லாம் கடுமையாக போர் செய்கிறாங்க. இறுதியில் வந்து நம்ம தான் ஜெயிக்கிறோம், வேலுநாச்சியார் தான் ஜெயிக்கிறாங்க. வெற்றி வெற்றி அப்படின்னு எல்லா வீரர்களும் முழக்கமிடுறாங்க. வெற்றிக்காரமான குயிலி எங்கேன்னு கேட்குறாங்க. குயிலி எங்கே வருவாங்க, உடம்புக்கு தீயை வச்சுட்டு போய் ஆயுத கிடங்குல குதிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஆயுதம் தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு பலத்த ஒரு பாதுகாப்பு. அது இல்லைன்னா அவங்க ஈஸியாக தோக்கடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க உயிரவே வந்து துச்சமென கருதி போய் குதிச்சிட்டாங்க. அப்படியே வேலுநாச்சியார் வந்து அழுகுறாங்க. நம்மளுடைய உயிரை தந்து நம்ம நாட்டை வந்து மீட்டு கொடுத்துக்கிறாங்க, அவரோட துணிவுக்கும் தியாகத்துக்கும் வீரத்துக்கும் தலைவணுங்கிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு சொல்கிறாங்க. இதில் வந்து பொறுத்துக்க கேட்பாங்க. மருது சகோதரர்களின் ஆற்றலும் ஹைதர் அலியின் உதவியும் குயிலின் தியாகம்தான் வந்து சிவகங்கை வந்து மீட்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. வேலுநாச்சியாரோட காலம் வந்து 1730 to 1796. அவங்களோட 50வது வயசில் தான் வந்து சிவகங்கையை வந்து மீட்டெடுப்பாங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கலாம் 80 அப்படின்னு. ஜான்சிராணிக்கு முன்னாடியே வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிஞ்சவங்க தான் வந்து நம்மளுடைய வேலுநாச்சியார். 4 வகை சொற்கள், இலக்கண வகைப்படி பார்த்தாலும் 4 வகை சொற்கள், இலக்கிய வகைப்படி பார்த்தாலும் 4 வகை சொற்கள். சரிங்களா? இப்போ வந்து இலக்கண அடிப்படையில் வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு பிரிக்கிறாங்க. பெயர்ச்சொல்னால் ஒரு பெயரை குறிக்க சொல்லுதான் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். இடப்பொருள், காலம், பண்பு, சினைப்பெயர், தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 6 சொல்லுவாங்க. அது வந்து பெரிய வகுப்பு போகும்போது பார்க்கலாம். வினைச்சொல்லும் அப்படி தான், ஒரு வினை குறிக்கிற சொல் வந்து வினைச்சொல், அவ்வளோதாங்க. இடைச்சொல் என்னென்னா பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வர்றது தான் வந்து இடைச்சொல். சரிங்களா? இது வந்து தனித்து இயங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ, மற்று, அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறது, நிறையா அந்த இடைச்சொல் சார்ந்து தான் வரும், பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும். ஆனால் உரிச்சொல் அப்படி இல்லை. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றை தன்மை வந்து மிகுதிப்படுத்துறது. இப்போ நகரங்கிறது ஒரு பெயர்ச்சொல். மாநகரம்னா பெரிய நகரம்னு அர்த்தம். சாலை சிறந்தது, ஒரு செயலை வந்து சாலை மிகவும் சிறந்தது, அதான் ஒரு இதை வந்து உயர்த்தி சொல்கிறதுக்கு தான் வந்து உரிச்சொல். சரிங்க? சாலை, தவ, உரு, நனி, களி, கூர், கடி இதெல்லாம் வந்து உரிச்சொல். அவ்வளோதாங்க. இந்தியில் நம்ம பார்த்தாச்சு. இதில் வந்து இன்னும் வந்து இந்திய விடுதலைக்கு பாடுபட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து வஉசி சிதம்பரனார். பரதநஞ்சைய இல்லைங்க, வஉசிக்கு விளக்கம் என்னன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் வந்து ஒரு வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர்னு பன்முகத்தை வந்து பெற்றிருக்கிறாரு. ஆங்கிலேயர் கப்பலுக்கு வந்து போட்டி. அப்போல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் கப்பல் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை வந்து தொடங்கினவர் இவர் தான். எப்போ தொடங்கினார்னா 1906
சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற தொடங்கியிருக்காரு. நாள் வந்து அக்டோபர் 16. 1906ங்களா, இதை வந்து இப்படி மாற்றிடுங்க, அக்டோபர் 16 அப்படின்னு அமைச்சிருப்பேன் நான். அவ்வளோதாங்க. அடுத்து வந்து பேட்ரியசம் அப்படின்னா நாட்டுப்பற்று, ஆர்ட் கேலண்டர்னா கலைக்கூடம், லிட்ரேச்சர்னா இலக்கியம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வுன்னு இருப்பாங்க. சரி, ஓகே. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.